எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு பஞ்சாங்க பற்றிய குறிப்பு தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். 3வது ஆடி மாத பலன்கள், விருச்சிக ராசி நேற்றுக்கு பார்த்ததோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 16/7/2026. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு திசை என்று சூலம். தெற்கு திசை நோக்கி உங்களோட பயணம் இருந்தால் கொஞ்சம் தைலம் தேய்ச்சுங்க, தைலத்தை கையில் வச்சுங்க. இன்றைய திதி துவிதியை திதி மதியம் 12 மணி 28 நிமிடம் வரை. பின்பு திருதியை திருதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் வஜ்ர நாம யோகம் காலை 8 மணி 20 நிமிடம் வரை. பின்பு சித்தி நாம யோகம். கரணம் கவளவ கரணம் மதியம் 12 மணி 28 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டிரமம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா தான் வரும். இந்த மார்க்கரை பயன்படுத்தி நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை உங்கள் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் 100 நாளுக்குள்ளார நிச்சயமாக நடக்கும். திருமணம் ஆகணுமா? இப்போ ஒரு சில பேர் குழந்தைங்களுக்கு 90s கிட்ஸ்னா திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கு. நீங்கள் உங்கள் ராசி அல்லது உங்களோட லக்னம் தெரிஞ்சால் சூப்பர். அது லக்னத்துக்கு உண்டான நம்பரை கையில் எழுதுங்க. எழுதும் போது எனக்கு விரைவில் திருமணம் நடக்குது, நன்றி இறைவா, ஓகேங்களா? அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லுங்க. 100 நாளுக்குள்ளார உங்களுக்கு பெஸ்ட்டான வரன் நிச்சயமாக கிடைக்கும். அது வந்த பிறகு நம்ம நிகழ்ச்சியில நீங்கள் தெரியப்படுத்துங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 32. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 37. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 73. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 77. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. ஓகேங்களா? இது காமனான ராஜநிலையோட எண்கள் தான். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்ஃபோன் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. கட்டணம் செலுத்தி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் எழுதக்கூடிய நேரம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம். 2வது அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரம் 6:2, 6:4, 6:6, 6:8, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51.
சேம் அடுத்தது இதே மாதிரி 8 மணிக்கு தான். ஓகேங்களா? 8:02, 8:04, 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51 இந்த நேரங்களில் எழுதும்போது கரெக்டாக துல்லியமாக உங்கள் செல்ஃபோனில் அந்த டைம் வருதா, அந்த நொடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8:02னா கரெக்டாக 8:02க்கு நீங்கள் மணிக்கட்டில் எழுதணும். எழுதும்போது உங்களோட கோரிக்கை நினச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் நடக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது ஆடி மாத பலன்ல விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், குழந்தைய பத்தி, அரசியல்ல இருக்கிறவங்கள பத்தி பேசணும் விருச்சக ராசிக்கு. இன்னைக்கு வேலையில இருக்கவங்களுக்கு எப்படி, 6ஆம் இடம் தான் வேலை. ஓகேங்களா? அது வந்து விருச்சக ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதியா வருவார். அவர் 7ல இருக்கிறாங்க. சந்திரனோட சாரத்துல பயணம் செய்யறாங்க ரோகிணி நட்சத்திரத்துல. அப்ப வேலை சம்பந்தமா விஷயங்கள் வந்து வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். விருச்சக ராசியில கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். ஓவர் டைம் பார்க்குற மாதிரி அமைப்புகள் வந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல வந்து மேலதிகாரிகள் வந்து மாறுவாங்க. உங்களோட மேலதிகாரிகள் வந்து கண்டிப்பா மாறுவாங்க. புதுசா வேலை தேடிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ஆடி மாதத்துல வேலை கிடைக்கும். கணவன் மனைவி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி, நேத்திக்கு சொன்ன மாதிரி தான். விருச்சக ராசியில பிறந்தவங்க மனைவி சொல்லே மந்திரம். ஒரு ஆண் விருச்சக ராசியில பிறந்தா அவங்க மனைவி சொல்லே மந்திரம். ஒரு பெண் விருச்சக ராசியில பிறந்திருந்தால் கணவர் சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபம் வரும். ஆனா வந்து அந்யோன்யம் வந்து குறையாது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதன் மேல ஆசை வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்க ரிலேஷன்ல வந்து வீடு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வரும்போது நம்மளும் வீடு கட்டணும், வீடு வாங்கியே ஆகணுங்கிற ஒரு லட்சியம் வந்து வச்சிருவாங்க. அதே மாதிரி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அடுக்குமொழியில பேசுற மாதிரி இவங்களோட அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும். அல்லது அதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நல்ல வருமானம் உண்டு. இப்ப திருமணம் ஆகக்கூடிய வயதுல இருக்கிறவங்க விருச்சக ராசியில திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க, சூரியன் இருக்காங்க, 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறாங்க. இவங்களோட தந்தை பணம் பொருள் தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி உண்மையை தான் பேசுவாங்க, புகழ் கிடைக்கும். தந்தையை பொறுத்த வரைக்கும் ஊர்ல வந்து நல்ல பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட தந்தை குடும்ப நலன் மேல ரொம்ப அதிக அக்கறை செலுத்துவாங்க. இப்போ இத்தனை நாள் விட்டுட்டு இப்பதான் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அதிகமாக தாட்ஸ் வந்து உருவாகும். ஓகேங்களா? இப்போ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு தீய பழக்கங்கள்லாம் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும். ஓகேங்களா? இப்போ கடவுள் மேல அதிகப்படியான நம்பிக்கை உருவாகக்கூடிய காலம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து தொழிலும் மாமியாரும் எப்படி இருக்கும், 10ஆம் இடம் தான். ஓகேங்களா? அங்க வந்து சந்திரன் இருக்காங்க, சுக்கிரன், ஆல்ரெடி கேது வந்து இருக்கிறாங்க. இது அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 9ல பயணம் செய்யறாங்க. அப்ப தொழில் விஷயமாக நீங்க வந்து புதிய முதலீடு செய்ய வேண்டாம். தொழிலுக்காண்டி வீண் விரயம் செய்யக்கூடிய காலங்கள் வரும். அல்லது தொழிலை இது வரைக்கும் நீங்க வரி கட்டவே இல்லைன்னா இப்ப வரி கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அப்ப கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்க டாக்ஸே கட்டலைன்னா இப்ப கரெக்டா போய் டாக்ஸ் கட்டிருங்க. அல்லது அதுக்கு வந்து ஃபைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது உங்களோட குட்ஸ், உங்களோட பொருட்களை எடுத்துட்டு வண்டி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்க. அதனால கூட சிக்கல்கள் வரலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பலா தான் இருப்பாங்க கடந்த ஒரு வருஷமாகவே. அதே மாதிரி பேச்சு வந்து நீதி நியாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? மாமியாருக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெளிநாடு போவாங்க. அவங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தையும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து குழந்தைகளால் வந்து அதிகப்படியான லாபங்களும் உண்டு. அடுத்தது 11ஆம் இடம் அக்கா, அண்ணன், மருமகன், மருமகளை வந்து குறிக்கக்கூடியது. 11ஆம் அதிபதிங்கிறது வந்து புதன் வருவாங்க விருச்சகத்துக்கு. அவர் 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க வந்து உருது, கேதுவும் பார்க்குறாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அந்த தொழிலுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம், சரி வராது, சோம்பேறித்தனமா இருக்கும். ஒரு நாள் பயங்கரமா பேசுவாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டோட்டலா டல் ஆயிடுவாங்க. நீதி நியாயத்தை பத்தி அருமையா பேசுவாங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு கோயில் வருமானம் மூலம் வாய்ப்புகள் அதிகம் வந்து கிடைக்கும். பதவி உயர்வு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு தவிர்க்கலாம். இந்த ஆடி மாசத்துல சிறப்பா வராது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்குன்னா வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசி என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? விருச்சிக ராசி மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் பண்ணக்கூடிய ஒரே பரிகாரம் குலதெய்வ வழிபாடு தான். உங்க குலதெய்வத்தை மிஞ்சி தான் எந்த ஒரு கிரகத்தாலையும் உங்களால தொட முடியும். தாயை மிஞ்சி எந்த ஒரு தெய்வமும் உங்க குழந்தைய வந்து டச் பண்ண முடியாது. அது மாதிரிதான் உங்களோட குலதெய்வமும். குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த கிரகத்தோட சக்தியை மிஞ்சி எந்த தெய்வம் உள்ளார வராது. நவகிரகங்கள் இன்க்ளூடிங் சனி பகவான் உட்பட.
குலதெய்வமே எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா, சூரியன் சந்திரன் வழிபாடு. காலைல 7 மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு 6:51க்குள்ளார சூரியனை வந்து பார்த்து நமஸ்காரம் செய்யணும். அதாவது வந்து என் குலதெய்வம் யாரு? என் குலதெய்வம் தெரியல, கண்டுபிடிச்சு குடு. இல்ல நீனே எனக்கு குலதெய்வமா இருந்து அருள் செய். அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிரும். அதே மாரி சந்திரன் வழிபாடு தினைக்கும் இரவு பண்ணும்போது நல்ல தூக்கம் வரும், மன நிம்மதி கிடைக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதனால தான் சூரியன், சந்திரன் வழிபாட பத்தி சொல்றேன். அல்லது வந்து வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வத்த வந்து நீங்க புடிச்சுங்க. தினைக்கும் அந்த தெய்வத்த போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்க லைஃப்ல வந்து முன்னேற்றம் கிடைக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.